இப்போ தான் நான் வந்து என்னோடய பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா, சும்மா தான் நான் எந்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு. இதுதான் பார்த்துக்கோங்க. இது வந்து பேக்யார்ட் வந்து பேக்கில் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஆக்சுவலி நைட் டைம் ஆனால் இங்கே தான் வந்து விளக்குலாம் வைப்பாங்க. நெக்ஸ்ட் யாசிங் த அவுட் சைடு. நாங்கள் எப்போயுமே இங்கே தான் விளையாடுவோம். இங்கே கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த சைடு இங்கே மட்டும்தான் தனியாக வீடு இருக்குது. இங்கே சுற்றி முற்றி பார்க்க ஒரு வீடு கூட இருக்காது. ஏன்னா ஒரு 4-5 மீட்டர் தள்ளி ஒரே ஒரு வீடு இருக்குது. அதுக்கப்புறமா வீடே இல்லை. 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் வீடே இருக்கும். இங்கே பாருங்கள். இதுதான் எங்கள் பேக். மேலே வந்து கூரை. ஸோ கூரை வீடுனா தட் மீன் எங்கள் பாட்டியோட அம்மா வீடு. ஓகே, இப்போ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் சைடு. நான் இங்கே ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பிளான்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். இது வந்து லில்லி மல்லி. நெக்ஸ்ட் இது வந்து என்னது, இது வந்து பிரிஞ்சால். இதுங்க எங்கேயாச்சும் பிரிஞ்சால் இருக்கணும், இல்லை எல்லாமே பறிச்சிட்டாங்க. அண்ட் தென் திஸ் இஸ் சில்லி. இங்கே பாருங்கள், சில்லி, ரெட் சில்லி. நெக்ஸ்ட் இதுதான் பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரிஞ்சால். நெக்ஸ்ட் அங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெத்தலை. இதுதான் வெத்தலை. இது ஒரு மரத்தை சுற்றி இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து சாத்துக்குடி மரம். இங்கே சாத்துக்குடி காய் இன்னும் வரலை. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் ரோஸ் பிளான்ட். இங்கே பாருங்கள், ரோஸ். இது என்னமோ சங்கு பூவான். ஒயிட் கலராக இருக்குது. இதுலேயே ப்ளூ கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கே என்னமோ ஒரு செடி இருக்குது. அது பிங்க் கலராக இருக்குது, அது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இதுதான் வந்து என்னமோ சுண்டைக்காய். அதோட பிளான்ட் தான் இது. அது இதோட ஃப்ளார் இதுதான் வந்து இதோட காய். இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இதை வச்சு வத்தல் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. அப்புறமா குழம்பு போடுவாங்களாம். அப்புறமா இதுதான் ஆல்ரெடி நான் அங்கே காட்டினேன் ஒன்று, சங்குப்பூன்னு ஒயிட்டோ. திஸ் இஸ் ப்ளூ கலர். அது வந்து ஜஸ்ட் ஒயிட் கலர். இது வந்து ஒரு ரோஸோட ஃபேமிலி. ஓகே, இது வந்து ஒரு ரோஸ். தட்ஸ். அப்புறமா இந்த சைட் போனோன்னா இங்கே மரத்தை இடித்து போட்ட நீம் ட்ரீ. நெக்ஸ்ட் திஸ் இஸ் மருதாணி செடி. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் வாழை மரம். உங்களுக்கு இது பார்க்க ஒரு வீடு மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி இதுதான் பாத்ரூம்னா இது வந்து டாய்லெட். இது பாத்ரூம் வந்து வீடு பக்கத்தில் இருக்குது. அப்புறமா இங்கேயும் ஒரு மல்லி செடி இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்கள், திஸ் இஸ் curry leaves. Next this is curry leaves. that means அது வேணும்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தமிழில் தெரியல, இங்கிலீஷ்லலாம் தெரிஞ்சுது. கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு இதுதான் சப்போட்டா மரம். பார்த்துக்கோங்க, இதுதான் சப்போட்டா மரம். இங்கே பாருங்கள், சப்போட்டா மரம். நெக்ஸ்ட் இங்கே தான் வெல். கரண்ட் வரலைன்னா இங்கேருந்து தான் தண்ணி எடுப்போம். கரண்ட் வரலைன்னா இங்கேருந்து தான் கயிறு போட்டு தண்ணி அடிக்கிறதுலாம் இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த சைடாக போய் பார்க்கலாம். அந்த சைட் பிளான்ட்ஸ் பார்த்தாச்சு, பிளான்ட்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம். நெக்ஸ்ட் இதுதான் கோகனட் ட்ரீ. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பரவாயில்ல நான் காட்டுறேன். அப்புறமா
இங்கே என்னமோ போட்டு வச்சுருக்காங்க, அது எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு இதுதான் நெல்லிக்காய் மரம். இதோ இதுதான், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. இதுதான் சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நெல்லிக்காய் கூட இல்லை. நெக்ஸ்ட்டு இது பேர், இந்த மரத்து பேர், இந்த ஃப்ரூட் எனக்கு தெரியும். ஆனால் இது பேர் சீத்தாப்பழம். எனக்கே தெரியாது, அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் சீத்தாப்பழம். எனக்கு இந்த ஃப்ரூட் ஹைட்டாக இருக்குதானே எனக்கு எட்டலை. நெக்ஸ்ட்டு வாங்க ஸ்ட்ரைட்டாக போகலாம். நான் போயிட்டுருக்கும் போது திஸ் இஸ் டொமேட்டோ செடி. டொமேட்டோஸ் இன்னும் வரல, அது அந்த சைடு இருக்குது. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நாட்டு வச்சுருக்காங்க, அது வந்திருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன். நெக்ஸ்ட்டு இது வந்து ரேடிஷ் கேரட்லாம் இங்கெல்லாம் வருது. அப்புறமா இது வந்து இப்போ தான் நாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர். இது கூட ரேடிஷ் தான். ரேடிஷில் தமிழில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது செடி, இதில் ஒரு பெரிய வெண்டைக்காய் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், தோ இங்கெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எவ்ரி ஒன் நோஸ் திஸ் பப்பாயா ட்ரீ. நெக்ஸ்ட்டு அப்படியே இப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த சைட் பூனா, இது என்ன செடின்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட் இந்த சைடா இது என்ன மரம்னு எனக்கே தெரில. ஸோ வி கேன் லீவ் இட். இது வந்து இன்னொன்று ஒரு ரோஸ் பிளான்ட் தான். இதில் ரோஸ் இல்லை, பட் ஆனால் அதோட பட் இருக்குது. இதோ இங்கே பாருங்கள், இதோட பட். நெக்ஸ்ட்டும் என்னது, அங்கேயும் சில்லிஸ் தான் இருக்குது. சில்லிஸ், அப்புறமா பிரிஞ்சால்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது, இந்த பிளான் பேர் எனக்கு தெரில. ரெட் ஃப்ளார், அப்புறமா இந்த ரெட் ஃப்ளார், இதுவும் பிரிஞ்சால் தான். நெக்ஸ்ட் இதுவும் அதே பிளான் தான், பார்த்துட்டு தான். நெக்ஸ்ட்டு என்னது, இதுவும் அதுதான். நெக்ஸ்ட் this is also a type of the jasmine நினைக்கிறேன். this is also a type of plant. next இப்போ நம்ம வெளியே இங்கே தான் மாடுலாம் கட்டி வைப்பாங்க. இப்போ மாடு இல்லை, இங்கே தான் பாத்திரம் பைப், இதுதான் மண் அடுப்பு, இங்கே தான் சமைப்பாங்க. இப்போ இங்கே தண்ணி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு கோகோனட் டீ, இங்கே வந்து ஒரு தொட்டி, இங்கே ஒரு தொட்டி, அங்கே ஒரு தொட்டி, அங்கே ஒரு தொட்டி, டோட்டலாக 3 தொட்டிஸ் இருக்குது. நான் இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா இதுவும் வாழை மரம், இதுவும் வாழை மரம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம். இப்போ நான் உங்களுக்கு டொமேட்டோஸ் காட்டுறேன். இதுதான் டொமேட்டோ பிளான்ட். இதோ பாருங்கள், இது வந்து காய் ஆன பழம். இது காயான டொமேட்டோ. இப்போ இதுதான் வந்து பழுத்து போச்சு. நான் பிச்சு காமிக்கிறேன், ஏன்னா இல்லைன்னா இதான் இங்கே பாருங்கள், பழுத்த பழம். நெக்ஸ்ட் அவ்வளோதான். இங்கே அந்த சைட்லாம் ஃபுல்லாக வெண்டைக்காய் அவ்வளோதான் இருக்குது. அப்புறமா கரும்பு செடி, இதோ அங்கெல்லாம் கரும்பு செடி இருக்குது. அங்கே நீட்டமாக வந்திருக்கு, அதெல்லாம் வந்து கரும்பு செடி. நவ் இதுதான் எங்கள் பேக் சைடு. இது வந்து ஒரு கொய்யா மரம், இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது வர கொய்யா மரம், இது வந்து எப்பத்துல இருந்தும் இருக்குது இந்த கொய்யா மரம். இப்போ வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ என்ட்ரன்ஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் மாட்டுக்கெல்லாம் இங்கே தான் டிவி நல்லா போடுவாங்க. டக்குன்னு இங்கேருந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் திஸ் இஸ் அம்மிக்கல், இங்கே தான் ஏதாவது அரைக்கணுன்னா அரைப்பாங்க. இந்த கத்தி பேர் தரல, ஆனால் தேங்காய் அரைக்கிறதுக்குலாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அம்மி, எதாவது அரைக்கணுன்னா இதில் தான் அரைப்பாங்க. நெக்ஸ்ட்டு
இங்கே தான் சிலிண்டர்லாம் இங்கே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே தான் பட்டாசு தான் இருக்கும், பட்டாசு மருந்து அதெல்லாம் எலி மருந்து அந்த மருந்துலாம். மேலே வந்து கூரை பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இங்கே ஒரு சிலிண்டர் உண்டு, இங்கே ஒரு கேஸ், அப்புறம் இங்கே ஒரு கேஸ். இதுக்குள்ளே உப்பு இருக்குது, இதுக்குள்ளே வந்து கல் உப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே உப்பு இருக்கும். இது வந்து லெமன் ஸ்குவீசர். அப்புறமா இது வந்து பீலர். அப்புறமா இது என்னமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து கத்தி. அப்புறமா இதுதான் எங்கள் கிச்சன், இங்கே தான் வைப்பாங்க. இதுதான் நீங்கள் ஃபேன் கூட இருக்குது பாருங்கள், வென்டிலேஷன் கூட இருக்குது. நெக்ஸ்ட் ஹால், இங்கே தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். இப்போ பாருங்கள் மிக்ஸி இங்கே இருக்கும். இதுதான் ஃப்ரிட்ஜு இப்படி இருக்கும். இதுதான் ஆக்சுவலி இதுதான் வந்து எங்கள் பாட்டியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள் தான் சாரீஸ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டில், இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வச்சுது. அப்புறம் எங்கள் தாத்தாவோட டேப்லெட்ஸ், அங்கே என்னமோ மருந்து மாதிரி தெரியும், அதுவும் எண்ணெய் தான். இது வந்து ஃபோன் பாக்ஸு, அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து வாக்கிட்னு அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, அவங்க பேர் வச்சாங்க வாக்கிட்னு. ஸோ நாங்கள் தான் இதை சொல்லுவோம் வாக்கிட்னு. இதுதான் வாக்கிட் பார்த்துக்கோங்க. எங்கே பாருங்கள் சைடில் தூண்லாம் இருக்கும், சைடில் அப்படியே தூண்லாம் இருக்கும். அப்படி இப்போது இதில் தான் நாங்கள் அப்பப்போ விளையாடுவோம். அப்புறமா இதோ இங்கெல்லாம் நாங்கள் விளையாடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே டாப் இருந்தது, ரீசெண்டாக தான் இதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு 2 years 3 years முன்னாடி தான் ஆல்ட்ரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் இங்கே தான் வந்து மண் போட்டு, கீழெல்லாம் மண் போட்டு பிளான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணார், எல்லாம் எடுத்து மேலே சிமெண்ட் போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டாரு. இங்கே ஈவினிங் அங்கே இங்கெல்லாம் விளக்கு வைப்பாங்க. அம்மா மேலே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து மேலே வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க. ஷெட்டு போட்டேன்னா எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, மழை வந்தா. அப்புறமா இதுதான் மேலே இங்கே கம்பி போட்டிருக்கோம், இங்கே மேலே வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எதுக்கு இந்த பாட்டில் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்போ இதை நம்ம எடுத்தோம்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ்லேருந்து ஏதாவது வந்துடுமோ, பாம்பு, ஃப்ராக்ஸ், இதில் ஏதாவது இன்செக்ட் வந்துடுமோன்னு பயம். இப்போ நம்ம பார்க்குறது ஹால் இங்கே தான் வந்து விளக்கு வைப்பாங்க. சேம் அவங்க என்னமோ விளையாட்டுருக்காங்க. இதுதான் வந்து ஒரு தூண். இதுதான் ஒரு தூண், இங்கேயும் ஒரு தூண். இது வந்து என்ன டிசைன் எனக்கு தெரியல. அப்புறம்